ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பி கிளர்க் உடைய ஷிஃப்ட் 3 அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங் செக்ஷனில் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், நியூமரிக், ஆல்பா நியூமரிக் ஸ்பீடாக போடக்கூடிய டாப்பிக்கும், ஆர்டரிங் அண்டு பிளட் ரிலேஷன் மூணு கொஷின் கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும், சர்க்குலர், பாக்ஸ், மந்த் பஸ்ஸில் மூணுமே ஈஸி தான். அண்ட் ஆல்பபெட் பேர் மீனிங்ஃபுல் வேர்டு 1 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணிக்கணும். இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், நியூமரிக், ஆல்பா நியூமரிக். இதை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பஸ்ஸில், ஆர்டரிங், பிளட் ரிலேஷன். ஓகே, இல்லைனா ஆர்டரிங் பிளட் ரிலேஷன் முடிச்சுட்டு பஸ்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக இதை அட்டன் பண்ணிக்கணும். அப்படி அட்டன் பண்ணியிருந்தால் நல்ல எக்ஸாம் ஃப்ளோ வந்துருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? ரைட்டு. எவ்வளோ அட்டன் இதில் பாசிபிள் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 33ல் இருந்து 37 வரை, 33லேருந்து 37 வரை டூயபிள். ஒரு ஆவரேஜ் ஆஸ்பெண்டால் பிகினர்ஸ் ஒரு 30 ரேஞ்சில் போட்டிருந்தா கூட ஓகே தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் இது வந்து ஆவரேஜுக்கு. நியூமெரிக்கல் எபிலிட்டியில் அதே சிம்பிளிஃபிகேஷன் 15, மிஸ்ஸிங் நம்பர் 15, லைன் கிராஃப் 5, டேபிள் டி 5, அர்த்தமெட்டிக்கில் ஒரு 10. ஓகேங்களா? இந்த அர்த்தமெட்டிக்கை மட்டும் லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் மிஸ்ஸிங் நம்பரில் ஒன்று, இந்த டிஏயில் ஒவ்வொன்று விட்டுருந்தால் கூட உங்களால் 27லேருந்து 28 அழகாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 27லேருந்து நீங்கள் அர்த்தமெட்டிக்கில் ஏதாச்சும் ஒரு 2-3 டாபிக் அட்டன் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 28, 29 அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆவரேஜ் ஆஸ்பெண்டால் 28லேருந்து 32 வரை அட்டன் பண்ணியிருக்கலாம். ராங் நம்பர் இருக்கிற ஷிஃப்ட்லேயே 28 அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இந்த ஷிஃப்ட்லேயும் அட்டன் பண்ணியிருக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால். ஓகேங்களா? ஒரு சில பேர் 1 or 2 கொஸ்டினில் சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப நேரம் உட்காந்துருங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்படி ஏதாச்சும் உட்காந்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அந்த கொஸ்டினை விட்டுட்டு வேறு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு அட்டன் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ ஆவரேஜ் ஆஸ்பெண்டால் 28லேருந்து 32 வரை அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு 22லேருந்து 25 வரை அட்டன் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ ஓவரால் குட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது 63லேருந்து 68 வரை ஓவரால் குட் அட்டெம்ப்ட்டு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 58 ரேஞ்சில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் அதுக்குன்னு கட் ஆஃப் இதை விட கம்மியாக இருக்கக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஒரு 54, 55 ரேஞ்சு அட்டன் பண்ணவங்களெல்லாம் கூட மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஓவரால் அனாலிசிஸில் கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.